வணக்கம். இன்னைக்கு லிட்டில் ஸ்டோரியில் நம்ம பார்க்க போகிற கதை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. வலியவனுக்கு வலியவன் இவ்வுலகில் உண்டு அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கிறதுக்காக நம்ம கதையில் 2 கேரக்டர்ஸ் வர போகிறாங்க. ஒன்று வாத்து, அப்புறம் இன்னொன்று பருந்து. இனிய கதைக்குள்ள போலாமா? ஒரு விவசாயி தன் வீட்டு தோட்டத்தில் 2 வாத்துகளை வளர்த்துட்டு வந்தார். அதில் ஒரு வாத்து நல்லா வெள்ளை வெள்ளையர்னு இருக்கு, இன்னொரு வாத்து சாம்பல் நிறத்தில் இருக்கு. அந்த வெள்ளை கலராக இருக்க வாத்துக்கு தான் தான் ரொம்ப புத்திசாலி, தான் தான் ரொம்ப அழகாக இருக்கும், நம்ம தான் ரொம்ப பெரிய ஆள் அப்படிங்கிற நினப்பு. சிம்பிளாக சொல்லணும்னா ரொம்ப திமிரு பிடிச்ச வாத்து. சாம்பல் நிறத்தில் இருக்கக்கூடிய வாத்து ரொம்பவே அமைதியான சுபாவம் கொண்ட ஒரு வாத்து. அந்த விவசாயி உணவு போடுற நேரத்தில் வெளியில் வந்து உணவு சாப்பிட்டுட்டு மீதி நேரங்களில் அங்கே எங்கே மேய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் விவசாயி அதுக்குன்னு கட்டி வச்சிருக்க அந்த வீட்டுக்குள்ளே போய் படுத்து தூங்கிடும். அந்த வெள்ளை கலரில் இருக்க வாத்துக்கு இந்த சாம்பல் நிற வாத்தை பார்த்தாலே பிடிக்கிறது கிடையாது. ஏன்னா அந்த சாம்பல் நிற வாத்து நிறத்திலையும் புத்திசாலித்தனத்திலையும் அழகுலையும் தன்னை விட கம்மிங்கிற நினப்பு அந்த வெள்ளை வாத்துக்கு அதிகமாக இருந்தது. அதனால அந்த திமிர் பிடிச்ச வெள்ளை கலர் வாத்து எப்போதுமே பலம் குறைஞ்சி இருக்கக்கூடிய சாம்பல் நிற வாத்தோட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். அந்த சாம்பல் நிற வாத்து எங்கே போனாலும் அது பின்னாடியே போய் அதுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் அந்த சாம்பல் நிற வாத்து குப்பையில் இருக்கிற புழு பூச்சிகளை சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அப்போன்னு பார்த்து அந்த திமிர் பிடிச்ச வாத்து அங்கே வருது. அந்த சாம்பல் நிற வாத்தை அந்த புழு பூச்சிகளை சாப்பிட விடாம தொந்தரவு பண்ணி அந்த உணவுகள் எல்லாத்தையும் தானே சாப்பிட்டுட்டு பறந்து போயிடுது. அதனால அந்த வெள்ளை கலர் வாத்தை பார்த்தாலே இந்த சாம்பல் நிற வாத்துக்கு ரொம்பவே பயம் அதிகம். அதே மாதிரி அந்த விவசாயி வந்து ஏதாவது உணவுப் பொருள் போட்டாலும் அந்த வெள்ளை கலர் வாத்து சாம்பல் நிற வாத்தை சாப்பிடவே விடாது. இந்த சாம்பல் நிற வாத்து தன்னை பார்த்து பயப்படுறத பார்த்ததும் அந்த வெள்ளை கலர் வாத்துக்கு ஆனந்தம் தாங்கல. அந்த பயம் இருக்கட்டும் என் மேல அப்படின்னு சொல்லி ரொம்ப கர்வத்தோட ஓட்டு மேல போய் உட்காருது. இந்த 2 வாத்துங்களையும் ரொம்ப நாளா ஒரு பருந்து கண்காணிச்சுட்டே வந்தது. இந்த வெள்ளை கலர் வாத்து சாம்பல் நிற வாத்தை படுத்துற பாட்டை பார்த்ததும் அந்த பருந்துக்கு எப்படியாவது இந்த வெள்ளை கலர் வாத்தை பிடிச்சி நம்ம சாப்பிட்டுடணும் அப்படின்ற ஒரு நினப்பு எப்போதும் இருந்துகிட்டே இருந்தது. அந்த விவசாயி தன் வீட்டில் ஒரு குட்டி நாயை கூட வளர்த்துட்டு வந்தாரு. அந்த நாய்க்குட்டியை பார்த்து பயந்து போய் அந்த பருந்து கீழே இறங்காம இருந்தது. இந்த கர்வம் கொண்ட வாத்து ஓட்டு மேலே ஏறி உக்காந்ததை பார்த்ததும் பருந்துக்கு ஆனந்தம் தாங்கல. நம்ம ரொம்ப நாளா வேட்டையாடணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த வாத்து இப்போ மேலே ஏறி உக்காந்துருக்கு. இதுதான் சரியான சந்தர்ப்பம். அந்த வாத்தை கையும் களவுமா பிடிச்சிட்டு போய் நம்ம வீட்டில் வச்சு அதை உணவாக்கிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு வேகமா கீழே பறந்து வருது. இந்த பருந்து தன்னை நோக்கி பறந்து வர்றத கூட கவனிக்காத அந்த வெள்ளை கலர் வாத்து ரொம்ப கர்வத்தோட படுத்து கிடந்தது. கண் சிமிட்டுற நேரத்துல அந்த பருந்து வந்து தூக்கிட்டு ஓடி போயிடுச்சு. அப்படி போற வழியில அந்த பருந்து வெள்ளை வாத்தை பார்த்து சொல்லுது, தான் தான் ரொம்ப அழகுங்கிற கர்வம், ரொம்ப புத்திசாலிங்கிற மெதப்பு, தான் தான் இந்த உலகத்திலேயே பலசாலிங்கிற திமிரு, இது எல்லாத்தையும் மேல மரத்துல உக்காந்தபடியே நான் தினமும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். இன்னைக்கு என்கிட்ட வசமா மாட்டிருக்க. உனக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், உன்னோட பலசாலிகள் இந்த உலகத்துல இருக்காங்கன்னு. இன்னைக்கு எங்க குடும்பத்துக்கே வாத்து 65 தாண்டி அப்படின்னு பருந்து சொன்னதை கேட்டதும் இத்தனை நாள் நம்ம நினைச்சிட்டு இருந்த நினப்பும் அந்த அப்பாவியான சாம்பல் நிற வாத்தை படுத்தின பாட்டையும் நினைச்சு ரொம்பவே வருந்தது. பொதுவா இந்த மாதிரி கதைகளை சின்ன பசங்களுக்கு சொல்லி நம்ம கேட்டிருப்போம் இல்லையா? ஆனா இந்த கதையில வர கருத்து கண்டிப்பா நம்மள மாதிரி பெரியவங்களுக்கும் ரொம்பவே பொருந்தும். நம்மள பலருக்கு தான் தான் ரொம்ப புத்திசாலி, ரொம்ப திறமை வாய்ந்தவன், ரொம்ப பலசாலி அப்படிங்கிற நினப்பு அதிகமா இருக்கு. நம்ம ஒரு பலசாலி, புத்திசாலி, 4 விஷயத்தை யோசிச்சு கரெக்டான முடிவு எடுக்க தெரியும் அப்படின்னு யூகிக்கிறது தப்பு கிடையாது. தான் தான் இந்த உலகத்திலே அறிவாளி, தான் தான் இந்த உலகத்துல இருக்கிறதுலே ரொம்ப பெரிய புத்திசாலி, நான் மட்டும்தான் ரொம்பவே திறமை வாய்ந்த பலசாலி அப்படின்னு நினைக்கிறது தப்பு. நம்மளை விட பலகீனமா இருக்கவங்க கிட்ட போய் நம்ம மோதுறதும் மிகப்பெரிய தப்பு. நம்மளால எதையும் சாதிக்க முடியும்னு நினைக்கிற தன்னம்பிக்கை தவறு கிடையாது. நம்மளால மட்டும்தான் இதை சாதிக்க முடியும்னு நினைக்கிற தலைகணம் தவறு. எப்போதுமே நம்ம லைஃப்ல நம்மள யார் கூடவும் கம்பேர் பண்ணி பார்க்க கூடாது. அவங்கவுங்க இருக்கக்கூடிய நிலைமையில என்ன செய்ய முடியுமோ அதை நீட்டா செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு மற்றவங்களை போய் ஏளனமா பேசுறதும் தவறு. அவங்க கிட்ட போய் நான் தான் மிகப்பெரிய பலசாலி, அறிவாளின்னு நம்மளை காமிச்சுக்கிறதும் தவறு. இந்த உலகத்துல எந்த விஷயங்களை எடுத்துக்கிட்டாலும் ஒன்னுத்தோட ஒன்று பலம் வாய்ந்ததா தான் இருக்கும். அதுதான் கடவுள் படைத்த படைப்பு, உலக நீதியும் கூட. அதனால இனி நம்மளை யார் கூடவும் கம்பேர் பண்ணவும் வேண்டாம், நாம தான் எல்லாங்கிற தலைகணமும் வேண்டாம்.
நாம இருக்கலாம். நம்மளால முடிஞ்ச விஷயத்த தன்னம்பிக்கையோட செஞ்சா கண்டிப்பா உங்க வாழ்க்கை என்னைக்குமே மகிழ்ச்சியா இருக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.